வைணவ திவ்யதேசங்கள் 108 என்பது எவ்வாறு வந்தது என்றால், இந்த ஆழ்வார்கள் எந்தெந்த ஊரில் சென்று பெருமாளுக்கு பாசுரங்கள் பாடினார்களோ அந்த க்ஷேத்திரங்களுக்கு திவ்யதேசம் என்று பெயர் வழங்கப்பட்டது. 106 திவ்ய தேசம் இந்த பூவுலகில் உள்ளது. 107வது பார்க்கடலும் 108வது வைகுண்டமும் ஒருவர் முக்தி அடைந்த பிறகுதான் சேவிக்க முடியும். இந்த 106 திவ்ய தேசத்தில் கூட அதிகமான திவ்யதேச எம்பெருமனார்களை பாடிய பெருமை திருமங்கை ஆழ்வாரையே சேரும். அவர் 86 பெருமாள்களை தன்னுடைய பாசுரத்தினால் பாடியிருக்கிறார். நம்மாழ்வார் 4 வேதங்களை குறிப்பிடும் வகையில் 4 பிரபந்தங்களை அருளிச் செய்தார். திருவாய்மொழி சாமவேதத்திற்காக, திருவாசிரியம் யஜுர்வேதத்திற்காக, பெரிய திருவந்தாதி அதர்வண வேதத்திற்காக, திருவிருத்தம் ருக்வேதத்திற்காக. மாறன் படைத்த தமிழ் மறைகளுக்கு ஆரங்கம் கொடுத்தது இந்த திருமங்கையாழ்வார். அதாவது வேதம் 4ஆக இருந்தாலும் அதற்கு 6 அங்கங்கள் உண்டு. அந்த 6 அங்கங்கள் சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் என்று 6 அங்கங்கள் உள்ளன. அந்த 6 அங்கங்களுக்கு சமமாக திருமங்கையாழ்வாரும் பெரிய திருமொழி, திருவழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் என்று 6 பிரபந்தங்களை அருளிச் செய்தார். இதே கூறுகையில்தான் மணவாள மாமுனிகளும் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்றென்று காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து என்று தன்னுடைய உபதேச ரத்தின மாலையில் தெரிவிக்கிறார். திருமங்கையாழ்வாரின் கையில் எப்பொழுதும் ஒரு வேல் இருக்கும். இது எவ்வாறு வந்தது என்றால், சீர்காழி என்பது சிவஸ்தலம். இது திருஞான சம்பந்தரின் அவதார ஸ்தலமாகும். இங்கு ஒரு முறை திருமங்கையாழ்வார் வந்த பொழுது இவருடைய சீடர்கள் எல்லாம் இவர் வரும்பொழுது 4 கவி பெருமாள் வருகிறார், பரகாலன் வருகிறார், மங்கை மன்னர் வருகிறார், அரட்டமுக்கி வருகிறார் என்றெல்லாம் கட்டியம் கூறுகின்றனர். இதை கண்டு சினம் கொண்ட திருஞான சம்பந்தரின் சீடர்கள் அனைவரும் சண்டைக்கு வருகின்றனர். அப்பொழுது திருஞான சம்பந்தர் திருமங்கையாழ்வாரை கூப்பிட்டு அவருடைய கவித்திறமையை கேட்க விரும்புகிறார். அப்பொழுது அங்கு இருந்த சிறிய தாடாள பெருமானை குறித்து தாடாளா வா, தாடாளா வருக என்று சொல்லிக்கொண்டே ஒரு குரலா இருநிலம் வடிமண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி என்ற பெரிய திருமொழியில் உள்ள 10 பாசுரங்களை இந்த சீர்காழி, திருக்காழி சீராம விண்ணகரம் என்று சொல்லுவார்கள். இந்த ஊரில் உள்ள தாடாளன், உலகளந்த பெருமான், மட்டவிழுங்குழலி தாயார் இவர்களை குறித்து 10 பாசுரங்கள் பாடுகிறார். இந்த 10 பாசுரங்களை கேட்ட உடனேயே திருஞான சம்பந்தர் மிகவும் மகிழ்ந்து, இவர் 4 கவி பெருமாள் என்பது உண்மைதான். 4 கவி பெருமாள் என்றால் இவர் 4 வகையிலும், சித்திர வகையிலும் சொல் வகையிலும் எல்லாவற்றிலும் இவர் தேர்ச்சி பெற்றவர் என்று இவரை பாராட்டி தன்னிடம் இருந்த வேலை திருமங்கையாழ்வாருக்கு பரிசாக கொடுக்கிறார். சிவஸ்தலத்தில் திருஞான சம்பந்தரிடமிருந்து வேல் வாங்கியது என்பது பெரிய பாராட்டுக்குரிய விஷயமாகும். திருமங்கையாழ்வாரை குறித்து கூறுகையில், வேலனைத்த மார்பும் விலங்கு திருவெட்டழுத்தை மாலுரைக்க தாழ்த்த வளர்ச்செவியும் தாளினனை தண்டையும் தார்கலியன் நன்முகமும் கண்டு கழிக்கும் என் கண் என்று கூறுகிறார். நம் நிகமாந்த மகாதேசிகன் தன்னுடைய பிரபந்த சாரத்தில் திருமங்கை ஆழ்வாரை குறித்து கூறும்பொழுது, அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 5 குலா நெடுந்தாண்டகம் 7 கூற்றிருக்கை 1 சிறிய மடல் பாட்டு 38 சீர் பெரிய மடல் தனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வரும் கலியா இறங்கு நீயே என்று திருமங்கையாழ்வாரை பிரார்த்திக்க. இவர் பாரத தேசம் முழுவதும் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் சென்று அந்தந்த பெருமாளை அங்கேயே பாடி தன்னுடைய பிரபந்தத்தால் பெருமாளை மகிழ்விக்கச் செய்தார். இவருக்கு ஆலிநாடன், அருள்மாரி, அரட்டமுக்கி, அடையார் சீயம், கொங்கு மலர் குழலியர்வேல், மங்கை வேந்தன், கொற்றவேல் பரகாலன், கலியன் என்று பல விருதுகள் உள்ளன.
திருவரங்கநாதனின் ஆணையின்படி அப்பெருமானுக்கு மண்டபம், கோபுரம், விமானம், பிராகாரம் என்ற எல்லா திருப்பணிகளையும் இவர் செய்தார். திருவரங்கன் அனுமதியோடு திருக்குறுகூரில் நம்மாழ்வாரலின் அர்ச்சையிலுள்ள மூர்த்தியை திருவரங்கத்துக்கு எழுந்தருளச் செய்து வேதங்களுக்கு இணையாக நம்மாழ்வார் முதலிய ஆழ்வார்கள் அருளிய செயல்களை அரங்கனின் திருமுன்பே இசைத்து அத்தியன உற்சவத்தை தொடக்கி வைத்தவர் திருமங்கை ஆழ்வார்தான். திருமங்கை ஆழ்வார் 105 ஆண்டுகள் வாழ்ந்து பெருமாளுக்கு தனது தொண்டினை செய்து வந்தார். நீலனாக இருந்தவரை கலியனாக மாற்றி திருமங்கை ஆழ்வாராக செய்த பெருமை குமுதவல்லி நாச்சியாருக்கு சேரும். இவர்களை இவ்வாறு மாற்றிய பெருமை முழுவதும் அண்ணன் கோயில் பெருமாளான கல்யாண ரங்கநாதருக்கும், அதாவது வயலாளி மணவாளனுக்கும், அமிர்தவல்லி தாயாருக்கும் சேரும். இன்றளவும் கூட அண்ணன் கோவிலில் நாம் இந்த திருமங்கை ஆழ்வார் மற்றும் குமுதவல்லி நாச்சியார்களுடைய உற்சவ மூர்த்திகளை தரிசிக்கலாம். கலந்த திருக்கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே, காசினீர் குறையலோர் காவலோன் வாழியே, நலந்திகள் 1084 உரைத்தான் வாழியே, 4 6 நமக்குரைத்தான் வாழியே, இளங்கெழு கூற்றிருக்கை இருமடலீந்தான் வாழியே, இம்மூன்றில் 227 ஈந்தான் வாழியே, வலந்திகழும் குமுதவல்லி மணவாளன் வாழியே, வாட்கலியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே. கார்த்திகையில் கார்த்திகை நாள் அவதரித்த திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.